மக்களே இந்த பிக் பாஸ் ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மணி பாஸ் டாஸ்க்லாம் வரும்போது அவங்க மைண்ட் செட்டுக்கு அது எடுக்கணும்னு தோணுச்சுன்னா எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த டைம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சு அதை பண்ணியிருந்தாங்க. ஃபிசிக்கலாக நல்லா ஓடுறவங்க குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் பண்ணிங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு வருவாங்க. பாய்ஸ் சொல்லவே வேணாங்க, இந்த டாஸ்க் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஆசோலேஷன்லேயே உள்ள போன சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா பாதி தூரம் போயிட்டு தன்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. அது அவங்களோட ஸ்மார்ட் மூவ். ஜாக்லின் கொஞ்சம் சிந்திச்சு விளையாண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல் வீக்ஸ்குள்ளே போயிருப்பாங்க. ராயன் நிறைய டைம் ஜாக்லின் கிட்ட சொன்னாரு, இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்குது, நீ போயிட்டு கூட பாதி தூரத்துல திரும்பி வந்துருன்ட்டு. ஆனா ஜாக்லின் பாத்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு பாக்ஸ் எடுத்துட்டு அவங்களால குறிப்பிட்ட டைமுக்குள்ள ரீச் ஆக முடியல. குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவங்க ரீச் ஆகாதனால அவங்க பிக் பாஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. என்ன கேட்டா அவங்க வெளியேற்றப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட். கொஞ்சம் யோசிச்சு விளையாண்டுருந்தாங்க கண்டிப்பா அவங்க ஃபைனல் வீக்ஸ்குள்ள போயிருப்பாங்க. எல்லாத்துக்குமே அந்த ஃபைனல் வீக்ஸ்குள்ள போறதாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். மக்களை இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரா இருப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.